ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்டன் மேட் நர்சரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 6 இன்ச்சு பாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடி தான் அடுக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த ரோஜா செடிக்கு நம்ம டிஏபி உரம் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம டிஏபி உரம் தான் நம்ம எல்லா கஸ்டமரும் சொல்லியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ரோஜா செடி ஆன்லைனில் வாங்கினாலுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் டிஏபி உரம் யூஸ் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோடக்ஸ் மருந்து நம்ம யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 இதாக நான் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ரோஜா செடி வாங்குறவங்களுக்கு ஃபுல்லாகவே இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு பூக்கள் பிக் சைஸாக வரும், மொக்கு அதிகமாக வைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்லி டிஏபி உரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போயிருது, ஒரு செடி நல்லா வந்திருக்குமான்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரோஜா செடிக்கு டிஏபி உரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க போது இப்போ 1 ஸ்பூன் கொடுக்குற இடத்துல இது 2 ஸ்பூன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடி ஃபுல்லாகவே காஞ்சு தான் போகும். ஒரு அளவாக தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் அளவாக கொடுக்குற மாதிரி ஒரு மெத்தடில் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கு. இதை மட்டும் பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதும். இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 6 இன்ச்சு பாட்டில் தான் இருக்குது. இந்த செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு பாட்டில் ஃபுல்லாக ரோஸ் செடி தான். இப்போ இந்த ரோஸ் செடிக்கு நாங்கள் எப்படி நாங்கள் டிஏபி உரம் கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த செடியில் இருக்கிற ஃபுல்லாக களை செடியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். அது போக பார்த்தீங்கன்னா செடி கபாத் பண்ணிடுவோம். கபாத் பண்ணினதுக்கப்புறம் தான் டிஏபி உரமே கொடுப்போம். இந்த மாதிரி கபாத் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஏபி உரம் கொடுக்க போது என்ன ஆகுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக கொடுத்துடக்கூடாது. இப்போ முக்கால்வாசி பேத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, கபாத் பண்ணிடுறீங்க, பக்காவாக நீங்கள் கபாத் பண்ணி தான் டிஏபி உரம் கொடுக்குறீங்க. பூக்கள் பூக்க கபாத் பண்ணி எடுத்துகிட்டு பூக்கள் வராத பட்சத்துக்கு தான் நீங்கள் டிஏபி உரமே கொடுக்க வரீங்க. அப்போ டிஏபி உரம் நீங்கள் கொடுக்குறப்போ என்ன பண்ணணும்னா, அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் கொடுக்குற இடத்துல 1 ஸ்பூனில் அரை ஸ்பூன் கூட கொடுத்துக்கலாம். எச்சா கொடுத்துருக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் கொடுக்குற இடத்துல 2 ஸ்பூனாக கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை 1.5 ஸ்பூனாக கொடுத்தாலுமே எச்சா ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேறுகிட்ட தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்த போது என்ன ஆயிரும்னா, அந்த இலை கருகள் விழுந்துடும். இலை பழுப்படிச்ச மாதிரி கொட்டிகிட்டே வரும். ஃபுல்லாகவே இலை காஞ்சிரும். இலை சுருண்டு காஞ்சி கீழே கொட்டிடும். பழுப்படிச்ச மாதிரி இலை காஞ்சி கொட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே காஞ்சி போயிடும். அதனால சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி டிஏபி உரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஏபி உரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்ன கல்லை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவில் சின்ன சின்ன கல்லை நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 1 ஸ்பூன் படத்தில் அரை ஸ்பூன் தான் உழுகும். அதனால தான் அந்த கல்லை ஆட் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செடி அவ்வளோ சீக்கிரத்தில் டெத் ஆகாத கண்டிஷனில் இருக்கும் நான் சொல்கிறேன். அதனால தான், ஏன்னா பாதி பேர் முக்கால்வாசி பேர் டிஏபி உரம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா செடியே ஃபுல்லாகவே உங்களுக்கு காஞ்சி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஏபி உரம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருந்தாலுமே அதுக்குள்ளே கல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன கல்லாக பார்த்து பொடி கல்லாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போகிற இடத்துல நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலுமே நல்லா தான். அப்படியே அரை ஸ்பூன் தான் உழுகும். ஏன்னா கல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்போ கல் ஆட் பண்ணோம்னா அரை ஸ்பூன் தான் உழுகும். கையில் இப்போ 1 ஸ்பூன் எடுக்கிறோம்னா அதில் அரை ஸ்பூன் தான் ஃபுல்லாகவே கல் வந்துடும் பார்த்தீங்களா. அப்போ அந்த வந்துச்சுன்னா அரை ஸ்பூன் தான். இதே ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். அவ்வளோ செடியும் டெத் ஆகாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துளிர் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். மொக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே உங்களுக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.